அவதூறாக பேசினார் என்று வழக்கு பதிந்திருக்கின்ற பொழுது அவரை நிரூபிப்பதற்கு அவர் கோர்ட்டுக்கு தான் வந்தாகணும். அதனால கைது செய்யவில்லை என்பதற்காக எத்தனை முறை ஒருத்தர் கைது பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? பெரியார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்படுவது குறித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கருத்து தெரிவித்துள்ளார். அதாவது அவதூறு வழக்குகள் அது பதிவு பண்ணிவிட்டு, அதாவது வழக்கு பதிவு செய்துவிட்டு அது நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே வழக்கு தொடர்ந்து கொள்ளலாம். அதுக்கு கைது தான் பண்ண வேண்டும் என்பது கட்டாயமல்ல. கைதும் செய்யலாம், செய்யாமலும் விட்டுவிடலாம். ஆனால் நீதிமன்றத்திலே அவர்கள் ஆஜராகி தான் குற்றவாளி அல்ல, நான் அந்த மாதிரி அவதூறாக பேசவில்லை என்பதை அவர் நிரூபித்தாக வேண்டும். எனவே அவர் அவதூறாக பேசினார் என்று வழக்கு பதிந்திருக்கின்ற பொழுது அவரை நிரூபிப்பதற்கு அவர் கோர்ட்டுக்கு தான் வந்தாகணும். அதனால் கைது செய்யவில்லை என்பதற்காக எத்தனை முறை ஒருத்தர் கைது பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? எல்லா ஊர்லேயும் அவர் மீது புகார் கொடுக்கின்ற பொழுது மொத்தத்தில் அப்படியே இருக்கிறது. அந்த புகார்கள் மீது விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அதன் மீது வழக்கு நடக்கும். அவதூறு வழக்கு மட்டும் இல்லை, அவர் மேலே பொது அமைதி குந்தை விளைவித்தல், இருப்பினுடைய கடவுள் தூண்டுதல் உள்ளிட்ட வழக்குகள் கூட அவர் மேலே இருக்கு. ஆமாங்க, எல்லாத்துக்கும் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம். கோர்ட்டு பார்த்துக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.